நாம் இந்த மாதிரி மற்றவங்களோடு கூட நம்ம டீல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்போ நம்ம உடனே மன்னிக்காம சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து அவன் கேட்கலன்னா அவன் மன்னிப்பு கேட்க அவன் நம்மகிட்ட ஒப்புரவாகவோ மன்னிப்பு கேட்கவோ தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளவோ தன் நியாயப்படுத்தாமல் தன் காரியத்தை வெளிப்படுத்தி கேட்டால் மன்னிக்கணும். மன்னிக்காமல் போனால் அது நமக்கு பாவம். ஒருவன் அப்படி மன்னிப்பு கேட்டும் மன்னிக்காமல் போனால் அது பாவம். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தாம் யார் என்பதை எல்லாரும் பார்க்குற மாதிரி மனுஷனாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் உண்மையிலேயே அவர் யார் என்பதை தன்னுடையதான உண்மை மெய்யான அந்த ரூபத்தை அவர்களுக்கு காமிக்கிறார். அப்போ வெறும் சாயலை தான், ஒரு பெரிய வெளிச்சமான ஒரு சாயலை கண்டார்கள். அப்புறம் அவங்களால் வேறு எதையும் விவரித்து சொல்ல முடியவில்லை. சூரியனை போல முகம் இருந்தது, எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு மிகவும் பிரகாசமான ஒரு வஸ்திரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறத பார்க்க. தொடர்ந்து பல விஷயங்களை அவர் பேசினார். இங்கே 18ஆம் அதிகாரத்துக்கு வருகிறார். வரும்போது சீசர்கள் இயேசுனிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு சமயம் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவன் இல்லை என்று சொல்லிட்டு, ஆயினும் பரலோக ராஜ்யத்தில் வருகிற என்னை பின்பற்றுகிறவன் இவர்களை காட்டிலும் பெரியவனாக இருப்பான்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ என்னென்னா யார் பெரியவனாக இருப்பான்னு ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, இவர் எப்போ தன்னுடைய மரணத்தை பற்றி வெளிப்படுத்திட்டு வர்றதுனால இவருடைய மரணத்தை பிற்பாடு நம்முடைய குழுவை நடத்துவதற்கு அடுத்த ஆள் யாராக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் இவர்களுக்குள்ளே இருந்தது. அப்போ இயேசு அதுக்கு ஒரு பதில் சொல்லும் வண்ணமாக ஒரு சிறு பிள்ளையை தமிழத்தில் கூப்பிடுறாரு. அவங்க நடுவில் நிறுத்துகிறாரு. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், ஒரு குழந்தையை போல கள்ளங்கபடற்ற ஒரு மனநிலை, கள்ளங்கபடற்ற மனநிலை, எல்லாவற்றையும் நம்பும் கள்ளங்கபடு இல்லாத பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க என்று மெய்யாக ஒன்று சொல்லுங்கள். வான்னு பிள்ளைய கூப்பிடுறாங்க. அது 2 பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க இருக்கும்போது நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். நிறைய பிள்ளைங்க யாராவது 2 பேர் வாங்கன்னு சொன்னால் அத்தனை யாருமே வரமாட்டாங்க. 2 பேர் மட்டும் வருவாங்க. அவங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அந்த பிள்ளை பார்த்தாரு, இத்தனை பேர் இருந்தாலும் வா என் கிட்டேன்னு சொல்லும்போது 2 பிள்ளைங்க வந்தாங்களே, இந்த ஒரு பிள்ளை வந்துச்சு. இதை மாதிரி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். அப்போ குழந்தையினுடைய சுபாவம், சார்ந்திருக்கும் அனுபவம், கள்ளங்கபடு இல்லாத அனுபவம், ஏனென்று கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும் அனுபவம், முழுமையாக தன் தகப்பனை அவன் பெரியவர்களை நம்புகிற அனுபவம். இப்படி இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு வர்ற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவனும் ஆமாம் என் நிமித்தம் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ புதிதாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். அடுத்தது பாவத்துக்கு காரணமானவன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமாயிரும். அதாவது சில நேரங்களில் இந்த சின்ன பிள்ளை மாதிரி இயேசுநாதர் நம்பிக்கையோடு வர்றவங்களை அவங்களை ஏதாவது ஒன்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை தடுமாற செய்தலோ அவருடைய கீழ்ப்படிதலை
கீழ்ப்படியாமல் இருக்கும்படி அவர்களுக்கு போதிப்பதோ, அவர்களை திசை திருப்புவதோ, அவர்களை விசுவாசத்திலிருந்து வழுகி போக காரணமாக இருக்கிறவர்கள் அவங்களுக்கு ஐயோ, அப்படிப்பட்டவங்களை அவங்க கடலில் போய் அமிழ்த்து விடணும்னு இயேசு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இடர்கள் வருவது இந்த உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருது. ஆனால் யாரால் இந்த இடர்கள் வருதோ அவங்களுக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கீழ்ப்படியாமைக்கு விரோதமான இடர்கள், பலவிதமான தவறான மாதிரிகள், ஏன் நம்மளும் அவங்கள மாதிரி வாழக்கூடாது, நாமளும் ஏன் அவர்களை மாதிரி இருக்கக்கூடாது என்ற சில தவறான மாதிரிகள் நம்மை கவனத்தை சிதற பண்ணலாம். ஆனாலும் தைரியமாக இருங்கள். யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அந்த இடர்கள் வருவது உனக்கு நெருங்கின உன் வலது கை மாதிரி இருக்கிற ஆளோ இடது கை மாதிரி இருக்கிற ஆளாக கூட இருக்கலாம், அல்லது 2 கால் போல இருக்கிறவங்களா இருக்கலாம். கை போல கால் போல இருந்தாலும் சரி, கண்ணு போல ரொம்ப நேசிக்கிறவனாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். நீ என்ன செய்யணும், அவங்கள பிடுங்கி போடு, காலை வெட்டி போடு, கையை வெட்டி போடு, கண்ணை பிடுங்கி போடு. அவங்கள உனக்கு கூடையே இருந்து உனக்கு இடர்கள் உண்டாக்குறார்கள் என்றால், கூடையே இருந்து உன்னுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் தடை ஏற்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்களை நீ கடிந்துகொள், அவர்களை நீ வெட்டி விடு. ஏன்னா நீ அந்த அன்பை பாராட்டணும்னு சொல்லி அந்த கண்ணாக இருக்கு, அவங்க நமக்கு ஒரு கண்ணு போல நினச்சி உன் அன்புக்காக உன் வாழ்க்கையை இழந்து போகாது. அவங்க எனக்கு கை போல அப்படின்னு நினச்சி உன்னுடையதான நித்திய ஜீவனை இழந்து விடாத. அவங்க இல்லைன்னா எனக்கு ஒரு கால் ஒடிஞ்ச மாதிரி அப்படின்னு நினைக்காத. ஆமாம், நீ அந்த இடரல் அதுலேருந்து வருமானா நீ அவங்களோடு கூட சமரசம் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்லை. நீ 2 கண்ணுடையவனா, 2 காலுடையவனா, 2 கை உடையவனா நரகத்துக்கு போகிறத விட, அவங்களோட சேர்ந்து நீ நரகத்துக்கு போகிறத விட, அவங்க இல்லாமல் நீ பரலோகத்துக்கு போய் சேருவது நலம் என்று சொல்லுகிறேன். புரிந்து கொள்கிறீர்களா உங்களுக்கு? அதனால் சிலரோடு உள்ளதான உறவுகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். யாரோடு பழகுகிறீர்கள், யாரோடு உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை குறித்து. சிலரோடு நாம் இணைத்துக் கொள்வது நம்முடைய விசுவாசத்துக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். சிலரோடு நாம் இணைந்திருப்பது நம்முடைய விசுவாசத்துக்கு பங்கம் விளைவிக்கிறவர்களாக, நம்மையும் சேர்ந்து அவர்களோடு கூட இடர பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் மறுபடியும் அந்த சின்ன பிள்ளையை வச்சு ஒன்று சொல்கிறார். இந்த சிறியர்கள் ஒருவரை கூட நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. அவங்க தன்னை கொண்டு சம்பாதிக்காதவங்க, மற்றவங்களை சார்ந்து இருக்கிறவங்க, கள்ளங்கபடி இல்லாதவங்க, யார் சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடியவங்க, யாரையும் நம்பக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்களை தான் இடர பண்ணாதீங்கன்னு சொன்னார். கொஞ்சம் வளர்ந்த நமக்கு சொல்கிறாரு, இடர பண்ணுறவங்க கூட இருப்பாங்கன்னா அவங்க சகவாசத்தை விட்டு விலகிருங்கன்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு, யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, ரொம்ப மட்டமாக, ரொம்ப அவங்கள நம்ம இதில் சொல்ல போனால் அவங்கள நீங்கள் வருத்தப்படுத்தாதீங்க. பரலோகத்தில் அவங்களுக்குரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதன் இருக்கிறாங்களாம். அவர்களுக்குரிய தேவதூதன் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தை சேவிக்கிறாங்களாம், தரிசிக்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு மனுஷனையும், அதான் குருடனுக்கு முன்பதாக இடரலை போடாதீங்க. அது மாதிரி அவங்க ஊனமுற்றோரை நீங்கள் நையாண்டி பண்ணாதீங்க, தரித்திரனை கேலி பண்ணாதீங்க சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். நொடிஞ்சு போனவன், நஷ்டப்பட்டவனை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஏழைகளை, எளியவர்களை, அதிகமாக புத்திசாலித்தனம் இல்லாதவங்களை நீங்கள் நையாண்டி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, 4 பேர் சேர்ந்து அவங்கள ஓட்டாதீங்க. அவங்க மனசு வேதனைப்படும். அவர்களுக்குரிய தேவ தூதர்களுக்கும் வேதனையை கொண்டு வரும். அவனை உண்டாக்கின கர்த்தரை ஒரு சொல்லப்பட்டிருக்குது அல்லவா, அவனை நிந்திக்கிறவன், தரித்திரனை நிந்திக்கிறவன் கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறான்னு. கவனமாயிருங்கள். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே எதற்குன்னா, இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை நேசித்து தான் வந்தார். சிறுவர்கள், அதிகமாக படிப்பறிவில்லாதவர்கள், ஏழைகள், தரித்திரர்கள், தங்களை கொண்டே சம்பாதிக்க இயலாதவர்கள், ஊனமுற்றவர்கள்,
அதிக படிப்பறிவு இல்லாதவர்கள், புத்திசாலித்தனம் இல்லாதவர்கள், கள்ளங்கபடற்றவர்கள், எல்லாரையும் நம்புகிற ஏமாளிகள், இவர்களை நீங்கள் ஏமாற்றாதபடிக்கு இருங்கள். அப்படிப்பட்டவர்களை தான் மக்கள் ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்க, விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார். எப்படி தோணுதுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சா, அதில் ஒன்று காணாமல் சிதறி போச்சா, மற்ற 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பார் அல்லவா, கண்டுபிடிச்சா சந்தோஷப்படுவார் அல்லவா. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போகுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல, இப்படிப்பட்டவர்களை விடுவிப்பதற்காகத்தான், இப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று ஆண்டவங்க சொல்லுகிறத நாம் பார்க்கணும். அடுத்து 15வது வசனத்திலேருந்து இன்னொரு விஷயத்தை அவர் 15ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறார். 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு விஷயத்தை அவர் அங்கே சொல்கிறார். என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா, ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறான், ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு ஒரு குற்றம் செஞ்சிட்டார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம், உன்னை ஏதோ ஒரு விதத்தில் உன்னை காயப்படுத்தி விட்டார், ஏதோ ஒரு விதத்தில் உன்கிட்ட ஒன்று பணத்தை திருடிட்டார்களா, அல்லது உனக்கு உன் பேரை கெடுத்துருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சிட்டார். அப்படி உனக்கு தெரிஞ்ச உடனே நீ செய்ய வேண்டியது, நேர தனிப்பட்ட முறையில் நீயும் அவனும் தனியாக இருக்கும்போது நீ இப்படிலாம் செய்தாயே என்று அவனுடைய குற்றத்தை அவனுக்கு நீ உணர்த்தணும். அப்படி நீங்கள் இதெல்லாம் அதை உணர்த்தி அவன் அதுக்கு செவி கொடுத்தால், அவன் சாரி நான் செய்தது தவறு தான் என்று அவன் சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டால் நீ அவனை ஆதாயப்படுத்தி கொண்டாயின்னு அர்த்தம். அவன் அதுக்கு செவி கொடாமல் போயிட்டான்னா அப்புறம் 2-3 சாட்சிகளை வச்சு நீ இப்படி நடந்துக்கிட்டது, இப்படி செய்தது, குற்றம் பண்ணது சரிதானான்னு 2-3 பேருடைய சாட்சிகளால், வாக்குகளால் உறுதிப்படும்படி, சங்கதி எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும்படி 2 பேரை 3 பேரை வச்சு அவன் செஞ்ச தப்பிதங்களை, அவனுக்கு குற்றத்தை எடுத்துரைக்கணுமா. அதற்கு அவன் செவி கொடுக்காமல் போனால் மொத்த சபைக்கு சொல்லு. அந்த சபை அவங்களுக்கு சொல்லும்போது அதற்கும் அவன் செவி கொடுக்கல, இல்லை நான் அவன் தன்னை நீதிகரித்து தன்னை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பானால், தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டே இருப்பானே ஆனால், தான் குற்றப்படுத்தினதற்கு காரணங்களை சொல்லி கொண்டிருப்பானே ஆனால், அவன் உனக்கு அஞ்ஞானியை போல இருக்கட்டும். அவ்வளோதான், ஆயக்காரனை போல இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அஞ்ஞானிகளும் ஆயக்காரர்களும் என்ன அர்த்தம்னா, அவனை இதுக்கப்புறம் அவனை என்ன செய்ய வேண்டாம், அவனோடு கூட உனக்கு தொடர்பு வேண்டாம். நீ அவரை நேசிக்கலாம், அவனோடு கூட உனக்கு தொடர்பு தேவையில்லை. அந்த இடர்கள் உண்டாக்குறதிலிருந்து விலகி இருப்பது போல இவனிருந்தும் விலகி இருப்பாயாக என்று சொல்கிறார். சொல்லிட்டு 18ஆம் வசனம் சொல்கிறார், எவைகளை கட்டுவீர்களோ, நீங்கள் இந்த மாதிரி முறைப்படி ஒரு ஆளோடு கூட நீங்கள் அந்த சமரசம் பண்ணி அவங்களோடு கூட ஒப்புரவாவதற்காக எடுக்கப்படுகிற முயற்சி, ஒரு நபரை திருத்துவதற்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு பேர் தான் கட்டுகிறதுன்னு பேர். கட்டுகிறது அவங்கள அந்த மாதிரி அவங்கள கட்டு அவிழ்க்கிறதுன்னு சொன்னால் மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். மன்னிக்கிறது. அப்போ அதற்கான எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தருக்கு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அதற்கான எடுத்த முயற்சிகளில் நீங்கள் ஒருவேளை அவன் தகுதி இல்லாமல் போவான், அவன் மன்னிப்பு கேட்கவோ அல்லது அவன் ஒப்புரவாகவோ அவன் செய்யாதிருப்பானே ஆனால் ஆண்டவர் அவனை பொறுப்படுத்திக் கொள்வார். இதுதான் இந்த விஷயம் சொல்லுது. அதுக்கப்புறம் கர்த்தர் பொறுப்படுத்துவார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலனும் என்ன செய்கிறார்னா, தவறு செய்தவனை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லி பார்த்துருக்குறாங்க, சபையில் சொல்லியிருக்கிறாங்க, சபையிலையும் சில ஆட்கள் அவனுக்கு ஆதரவாக இருந்துருக்குறாங்க, அவனை சபையை விட்டு வெளியே தள்ளாமலும் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் இப்படி சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். சரி, அல்லாமலும் இப்போ சொல்லிட்டு 2 பேர் இப்படி நீங்கள் ஒரு தீர்மானிக்கிறீங்களோ, கட்டுகிறது கட்டப்படும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்குங்கும்போது, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து எது உங்களுக்கு தேவையோ அதை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு என் பிதாவினால் அது அவளுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தனியாக செய்கிறதல்ல, 2 பேர் 3 பேராக. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலனும் அவர் சொல்லும்போது, கொரிந்து புத்தகத்தில் சொல்லும்போது, நீங்கள் கூடி வந்திருக்கும்போது கூடி வந்து ஒரு காரியத்தை முடிவெடுங்கள், நீங்கள் கூடி வந்திருக்கும் போது அப்படிப்பட்டவனை நீங்கள் விலக்கி வையுங்கள் அப்படின்னு சொல்லுகிற விஷயங்களை இந்த வசனத்துக்கு வியாக்கியானமாக
பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியரில் ஒரு தவறு செய்த குற்றம் செய்த ஒருவனோடு கூட அவனோடு கூட டீல் பண்ணும்போது, அவனோடு கூட தான் அவனை விசாரிக்கும் போது, அவனுடைய காரியத்தில் தீர்மானம் எடுக்கும்போது இந்த வசனங்களை நினைவில் கொண்டு அவர் செய்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, மன்னிப்பை பற்றி அடுத்த ஓமை. ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறார், சாரிங்கிறார், நான் செய்தது தவறுதான் என்று ஒத்துக்கொள்கிறார். அவன் ஒப்புரவாவதற்கு மனம் விரும்பினால் அவனை மன்னிக்க வேண்டும். ஐயா, ஒரு தடவை எத்தனை தடவையாக ஒரு ஆளை மன்னிக்கிறது? அப்போ தான் அப்படி கேட்கும்போது சொல்கிறாரு, 7 தடவைன்னு. இல்லை, எத்தனை தடவை அவன் உண்மையிலேயே நான் சாரி, நான் அதை கவனம் இல்லாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னை பொறுத்து கொள்ளுங்கள், நான் செய்த தவறு தான், நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, நான் செய்து விட்டேன், அல்லது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு விட்டேன், அவன் மன்னித்து கொள்ளுங்கள்னு சொன்னால் நம்ம கட்டாயம் மன்னிக்கணுமா சொல்லிட்டு 7 தடவை மன்னிக்கணும். இன்னொன்று சொல்கிறார், அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறார். என்னென்னா, ஒரு மனுஷன் கணக்கு பார்த்துருக்கிறான். கணக்கு பார்த்தபோது 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருத்தனை அவன் முன்னால் கொண்டு வந்து நிற்கிறான். அவனை பார்த்து அவன் சொல்கிறான், கடனை தீர்க்க அவன் நிர்வாகம் இல்லாதனால ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விற்று கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டார். உடனே அவன் சொல்கிறான், ஐயா, என்னிடத்தில் தாழ விழுந்து என்கிட்ட பொறுமையாக இருங்க ஐயா, கட்டாயம் கொடுத்து தீர்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஊழியக்காரன் சரி இவனை பார்த்து ரொம்ப தாழ்த்தி ரொம்ப கெஞ்சி கேட்குறானே அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாரு. கடனையும் மன்னிச்சிட்டார். போ, இந்த 10,000 ரூபா கொடுக்கவும் வேண்டாம், நீ பிழைச்சி போன்னு அவனை விடுதலையும் பண்ணி அவனை மன்னித்தும் விட்டுட்டார். இப்படி மன்னிக்கப்பட்டதான அவன் 10,000 தாளந்து வாங்கி மன்னிக்கப்பட்ட அவன் போகும்போது 100 வெள்ளி போனான். எத்தனை மடங்கு அதிகம் பாருங்க, 100 மடங்கு அதிகம். அந்த வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் வேலைக்காரர்கள் ஒருவனை பார்த்து தொண்டையை நெரிச்சு, இப்பவுமே அந்த 100 ரூபா தாங்குறான். ஆமாம் ஐயா, தயவுசெய்து இவன் அவர்கிட்ட பெரியவர்கிட்ட கேட்ட மாதிரியே கேட்குறான், எடுத்து பொறுமையாக ப்ளீஸ், நான் அந்த கடனை தீர்த்துறேங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை, கடனை தீர்த்தே ஆகணும்னு காவலில் போட்டான 100 ரூபாய்க்காக. இவன் 10,000 ரூபாய்க்காக விடுதலையாக வந்திருக்கிறான். 10,000 ரூபா. அப்போ நடந்தது அவனுடைய வேலைக்காரர்கள்லாம் கண்டு ரொம்ப துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். எப்படியா நீங்கள் 10,000 ரூபா கடனை மன்னித்து அனுப்பி விட்டுருக்கும்போது அவன் 100 ரூபா கடன் பட்டவன் கழுத்தை நெரிச்சிட்டான் யான்னு. உடனே திரும்ப அவனை கூப்பிட்டு, கடன் முழுவதையும் நான் உனக்கு மன்னித்து விட்டேனே, நான் உனக்கு இறங்கி உன்னுடைய உன் வேலைக்காரனை, ஆமாம், நான் உனக்கு மன்னித்தது போல உடன் வேலைக்காரன் இறங்க வேண்டாமான்னு சொல்லி கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் உபாதிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டான. இப்போ நாம் இந்த மாதிரி மற்றவங்களோடு கூட நம்ம டீல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்போ நம்ம உடனே மன்னிக்காம சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து அவன் கேட்கலன்னா அவன் மன்னிப்பு கேட்க அவன் வந்து நம்மகிட்ட ஒப்புரவாகவோ மன்னிப்பு கேட்கவோ தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளவோ தன் நியாயப்படுத்தாமல் தன் காரியத்தை வெளிப்படுத்தி கேட்டால் மன்னிக்கணும். மன்னிக்காமல் போனால் அது நமக்கு பாவம். ஒருவன் அப்படி மன்னிப்பு கேட்டும் மன்னிக்காமல் போனால் அது பாவம். அப்போ கட்டாயம் நம்ம என்ன செய்து விட வேண்டும்? நம்மிடத்தில் மன்னிப்பு கோருகிறவர்கள் யாவருக்கும் நாம் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படி நாம் மன்னிக்க தவறினோமானால் அவன் தேவன் நமக்கும் மன்னிக்க மாட்டார். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனார். அது ஒரு வார்த்தை இல்லை. தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னிப்பு கோரும்போது மன்னிக்காமல் போனால் உன் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஏன்னா இது எதுலேருந்து நான் அந்த வார்த்தையை கூடுதலாக சேர்த்து கொடுக்குறேன் என்றால் அங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கு. தனியாக போய் சொல்கிறீங்க, 2 பேராக போய் சொல்கிறீங்க, சபைக்கு சொல்கிறீங்க, அப்போதும் அவன் கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் அஞ்ஞானி போலவும் அவன் ஆயக்காரனை போல வைத்திருக்கீங்க. அதே ஆனால் உணர்வடைந்து மன்னிப்பு கேட்டால் கட்டாயம் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமேன், ஆமேன். God bless you. மத்தேயு 18வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் உள்ளதான அந்த சத்தியங்களை வைத்து நம்ம இந்த நாளில் ஜெபிப்போமா? கர்த்தாவே, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளைப் போல அப்பா ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. எங்களுடைய இருதயங்கள் ஆமென் அப்பா, அந்த சிறு பிள்ளைகளுடையதான இருதயத்தை போல அப்பா எங்களுடைய இருதயத்தை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இடர்கள் வருவது ஆமெனப்பா மனுஷனுக்கு நல்லதுன்னு சொன்னீங்களே. ஆமெனப்பா, அந்த இடறுதல்னால
நாங்கள் இடறி போகாதபடிக்கு அப்பா உறுதியாய் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திரேசப்பா, தவறான மனிதர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களை விட்டு விலகி நாங்கள் கர்த்தாவே கவனமாய் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளும் கிருபை எங்களுக்கு தந்தருள்வீராக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்ததான எங்கள் தெய்வகுமாரனே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் ஆமென் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தோடு நாங்கள் இந்த ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும் கிருபையும் அப்பா வரங்களை நீர் எங்களுக்கும் தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, 7 முறை அல்ல 70 தரம் மன்னிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களே அப்பா, பிறருடைய குற்றங்களை ஆமென் அப்பா நாங்கள் மன்னிக்கத்தக்கதாக தேவனே எங்களுடைய ஆமெனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே இருதயத்தில் ஆமெனப்பா ஒரு மன்னிப்பின் அப்பா ஸ்பாவத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமெனப்பா எங்களுடைய சகோதரர்களுடைய தவறுகளை மனப்பூர்வமாய் மன்னிக்கணும்னு சொன்னீங்களேப்பா அப்பா, மனப்பூர்வமாய் மன்னிக்கிற ஒரு ஆமெனப்பா ஒரு பரந்த மனப்பான்மையை தேவனே எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த பூலோகத்தில் நாங்கள் கட்டவும் ஆமெனப்பா ஸ்தோத்திரம் நாட்டவும் பிடிங்கவும் அப்பா அழிக்கவும் கவிழ்க்கவும் தக்கதான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை நீர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்காக இந்த பூலோகத்தில் ஜனங்களை கட்டி எழுப்ப கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, பரலோகத்திற்கு அந்த ஆட்களை அப்பா வழி நடத்துகிறதான அந்த கிருபையை தேவரீர் நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்தரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.